மாஸ்டர் 2 டீ. ஒன்று சுகர் இல்லாமல். இப்போ கேட்டானா? ஏன்னா பாய்லர் இங்கே வச்சிருக்கீங்க? ஐயோ ஓனரா, சாரிங்க, 2 ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் பேசிக்கிட்டு இருக்காண்டா. டேஸ்ட் போட்டுண்டா. டேய் தனியா பேசிட்டு இருக்காண்டா. தனியா பேசிட்டு பாரு. இல்லடா. என்னடா நீ பேசிக்கிட்டு நானே. எல்லாம் டை கட்டிட்டு எப்படி போகுது பாரு. படித்த படிப்பு என்ன, பார்க்குற வேலை என்ன? டேய் உன்னதாண்டா. அப்படி என்னடா படிச்சிருக்க? விடுறா மச்சான், சொன்னா புரியாது. நீ ஏன் படிக்காதவன்? டேய் தேவலாம் பேசாத. படிக்காத சசிகுமார் தான் பல லவ் ஹெல்ப் பண்ணிருக்காரு. என் மேல சத்தியம். டெல் மீ வாட் எஸ்டர்டே. உன் மேல சத்தியம் பண்ணியா? சொல்ல மாட்டேனே. சொல்லுங்க தம்பி, எக்ஸ்பிரஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு ஏஜ் பர்சன் கேட்கறதுனால சொல்றேன். 9th ஸ்டாண்டர்ட் 3rd இயர். ப்ரோ அப்பனா நீங்க எனக்கு சீனியர். நான் உங்களுக்கு சீனியர். என்ன 9வது செகண்ட் இயர் நானு. இந்த மானகட்ட பொழப்புக்கு என்ன மாதிரி 3வது நிறுத்திக்கலாம் நீ. தம்பி அவமானத்துக்கெல்லாம் அஞ்சாதீங்க. அவமானப்பட்டாதான் வருமானம் வரும். ஐயோ தத்து. நம்ம சாதிப்போம். கீச்சிருவேன். நீங்க சாதிப்பீங்க. டீ கடை வச்சிருக்கீங்க, பதவிகள் வரலாம், ஃபாரின் டூர் போவீங்க. நாங்க மச்சான் மறுபடியும் பேசலாம்டா. மறுபடியும் பேசலாம். இல்லடா சை, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அவனுக்கே தெரியாது, அவனை வாட்ச் பண்ணுவான். பார்க்குறான். ஹலோ. ஐயோ டே மச்சான், என்னை பார்த்து ஹலோங்கிறான். கன்ஃபார்மாக லூஸ் தான்டா. தம்பி உங்களை தான். காசு காசு காசு. சாரி சாரி, ஒன் செகண்ட். வாங்க. எடு எடு. ரொம்ப யோசிக்கிறானே. Oh yeah. Sorry, I didn't bring my purse. Actually, my purse is in the car. I will give next time. Okay, paka. தம்பி 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 தம்பி, என்ன தம்பி நீங்க வந்தீங்க, டீ சாப்பிட்டீங்க, காசு கொடுக்காம நீங்க வாட்டுக்கு போறீங்க? In office some problem, so I just forgot the purse and come. In the tension, I just came here directly. 10 rupees is not a problem for me. Believe me, I will give 100%. Paka. Okay, paka. என்னடா பக்கா கொக்கா இருக்கட்டு. முதல்ல காசை கொடுத்துட்டு பேசுறா. கந்து வெட்டி கடை வாங்கி 10 வெட்டிக்கு பணம் வாங்கி பேங்கில் அடமானம் வச்சு நாங்க அதை வச்சு இதை வச்சு கடை வச்சிருந்தா நீங்க வந்து ஆட்டிட்டு போயிருவீங்க. டேய் என்னடா டேய் என்னடா டேய். I will give next time. கேட்ச். ஓகே. நான் போய் சொல்ல மச்சான், அவன் லூசுன்ட்டு. என்னது? போனவன் ரிட்டர்ன் வந்தாலும் வருவான். விலங்குலே. போனவன் ரிட்டர்ன் வந்தாலும் வருவான். என்ன தம்பி? போடா. சரி. நீ ஏன்டா இவ்வளோ எமோஷனலாக கத்துற? நாமளும் டீ காசு கொடுக்க வேண்டாம்ல. ஆமா இல்ல. ஓகே சாமி, சாமி வாங்க சாமி, ஆட்டோவில் போகலாம். சாமி ஆட்டோவில் போகலாம் சாமி. போகலாம். சாமி எங்கே சாமி போகணும்? அசோக் பில்லர் போகலாம். சரி சாமி. பாட்டு போடுறா சாமி? நான் தான் சாங் போட சொல்லிட்டேன், ஏன் நிப்பாட்டினீங்க? இல்லை சாமி, அசோக் பில்லராக வந்துட்டு சாமி. வீடு எங்கன்னு சொன்னீங்கன்னா போயிடலாம் சாமி. August 31st 2013 முன்னாடி நாங்கள் தான் ஃபேமிலியோட அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோமே வலசரவாக்கத்துக்கு. அப்புறம் என்னத்துக்கு சாமி இங்கே வந்தோம்? சாரி, ஸ்மால் ப்ராப்ளம் இன் ஆஃபீஸ், டீ ஷாப். சாமி வலசரவாக்கத்தில் எங்கே சாமி? வலசரவாக்கம் அப்படியே போனீங்கன்னா போய் ரவுண்ட் அடிச்சுட்டே இருங்க. நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியே ரவுண்ட் அடிச்சே இருங்க, நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒன்றும் ப்ராப்ளம். ரவுண்டா? எத்தனை ரவுண்டு சுத்தோட போகிறான்னு தெரியலையே. சாமி தெரு பேர் இல்லை, நீங்கள் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சே இருங்க, நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் போங்க. இங்கே எந்த வருஷம் எந்த தேதி? சாமி ரைட்டில் போட்டா? போங்க. என்ன பார்க்காமலே போன்றாரு? வருஷம் தேதி கன்ஃபார்மு. சாமி வளசராக ஃபுல்லாக சுற்றியாச்சு சாமி. எங்கே சாமி போனோம்? நான் எப்படி ஆட்டோவில் வந்தேன்? எப்படி வந்தீங்களா?
என்ன சாமி இப்போ வந்து கேட்குற ஆட்டோவில் எப்படி வந்து ஏய் உண்மையா சொல்லு சம்திங். நான் எப்படி இந்த ஆட்டோல வந்தேன்? எனக்கு கார் இருக்கு, என் கார் ஆபீஸ்ல இருக்கு. நான் தான் கூப்பிட்டேன் ஆட்டோவில் போலாமா சாமின்னு. நீ தான் என்ன கூப்பிட்டு ஏத்தி வந்தியா? அதான மரம் ஃப்ராட் பண்றியா நீ? என்ன சாமி இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுருக்கேன் சாமி. யூ ஜஸ்ட் கால் மீ. எனக்கு ஜஸ்ட் பிக் சாமி மீ சாமி சாமி தலைட்டு நீ போய் போதும் ஆட்டோல சாமி, போதும் சாமி ஏத்தி போகுது. இறக்கி சாமி, எனக்கு காசு கூட வேண்டாம் சாமி. உன் பணம் எனக்கு தேவையில்ல. நீ ஆபீஸ் போ. இது ஆபீஸ்ல என் கார் இருக்கு. இந்த கார் ஐ ஹேவ் மை பர்ஸ். இந்த பர்ஸ் ஐ ஹேவ் மணி. ஐ ஜஸ்ட் கிவ் யூ. கோ கோ சாமி கோ டு மை ஆபீஸ். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். தேங்க்ஸ் சாமி. சிக்னல் போட்டாச்சு வாயா போயா போயான்றல்ல சார் இங்க வாங்க. வாயான்றல்ல சார் இங்க வாங்க சார். ஹீரோ வாங்குறானே ஐயோ ஒரே டிராஃபிக்கா இருக்கு வாயா வாயா சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நட்ரோட்ல இருந்து கேள்வி கேட்டுருக்க சார் மயிலாப்பூருக்கு லெஃப்ட்ல போன பக்கமா இல்ல ரைட்ல போன பக்கமா சார்? இப்போ அது ரொம்ப முக்கியமாயா எவ்வளவு டிராஃபிக் ஜாம் நிக்குது பாரு போயா சார் மயிலாப்பூருக்கு லெஃப்ட்ல போறது பக்கமா ரைட்ல போறது பக்கமா? லெஃப்ட்ல போய் தொலை சார் யூ ஆர் ராங் சார். ஐ திங்க் ரைட்ல போறது தான் பக்கம் நினைக்கிறேன். சரி ரைட்ல போய் தொலை. ஆர் யூ ஷூர்? ரைட்ல போறது தான பக்கம்? யோ முதல்ல வண்டி விட்டாருங்க. அட போங்க சார். ஏய் சொல்லிட்டு இருக்க காரை ஸ்டார்ட் பண்ற. You rascal! Bloody! Stupid! How can I touch my body? You come to court! கோர்ட்டா சார் நான் லஸ்கார்ல இருந்து மயிலாப்பூர் போறதுக்கு ரைட்ல போணுமா லெஃப்ட்ல போணுமான்னு கேட்டேன் சார். இவரு வன்முறை கையில எடுத்துட்டார் சார். இவரு நான் வண்டியை தான் எடுக்க சொன்னேன். என் வாழ்க்கையில இது வரைக்கும் வன்முறைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது இல்லையா? போய் சொல்றேன். இல்ல நீ தான் போய் சொல்ற. போய் பேசாதீங்க. கண்ணப்படாதீங்க. அமைதியா இருங்க. நீ சொல்லியா? நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார். மயிலாப்பூர் போறதுக்கு ரைட்ல போணுமா லெஃப்ட்ல போணுமான்னு கேட்டேன் சார். இவரு பாடியை டச் பண்ணிட்டார் சார். எது என்னைய பாடியை டச் பண்ணிட்டேன் பாடியை டச் பண்ணிட்டேன்னு உன் பாடி என்ன பெரிய சில்க் ஸ்மிதா பாடியா? ஓ அப்ப சில்க் ஸ்மிதா பாடினா டச் பண்ணிடுவீங்களா? சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் நடு ரோட்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு ஓடி போய் என்ன யாரு கேட்டேன். காரை விட்டு இறங்காம டப்புன்னு இப்படி கையை பிடிச்சிட்டாரியா. மிஸ்டர் குமரேசன் ஐயா கையெடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அது இல்லையா சார் பாத்தீங்களா இவர் இந்த ஆன்டியை டச் பண்ணும்போது தெரியும் இவர் ஒரு ஆன்டி இந்தியன். உண்மையே சார் மரியாதையா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க சார். நீங்க நான் சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கலாம் நான் உங்க மேல கேஸ் போற மாதிரி ஆயிடும் சார். சார் மயிலாப்பூருக்கு ரைட்ல போன பக்கமா லெஃப்ட்ல போன பக்கமான்னு கேட்டேன். இவர் லெஃப்ட்ல போன பக்கம் இல்ல ரைட்ல போன பக்கம்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்துக்காதுல்ல சார்? மயிலாப்பூருக்கு லெஃப்டில் போனால் பக்கமா இல்லை ரைட்டில் போனால் பக்கமா? சூ நம்மளையே மெண்டலாக்கி விட்டானே. சரிங்க சார். சொல்றது கேள்றா மாப்ள. மயிலாப்பூருக்கு லெஃப்ட்ல போனா பக்கமா இல்ல ரைட்ல போனா பக்கமா? சொல்லுயா தினேஷ். தினேஷ் தினேஷ் என்னடாச்சு? என்ன பண்ண? இங்கே வாங்க. அங்கே எல்லாம் கேட்காதீங்க. 2 மணி நேரமா உன் மகன் நார்மலாக வந்த எங்க எல்லாத்துக்கும் பிபி ஏற்றி விட்டு பேசுறதே பேசி கொல்லாமல் கொண்டுகிட்டு இருக்கான் தெரியுமா? இல்ல டாடி மயிலாப்பூருக்கு பயமுறா ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க உன்னையே சுட்டுட்டு நானும் சுட்டுக்க தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த வரேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. துப்பாக்கியில் தோட்டாவே இல்லை, நீங்கள் சுட்டு கோமிக்கிறீங்க. Very good. Very good. Hey. Hey. Good. Good. Very good. Very good. Hey. Hey. Oh, good. Oh. எல்லோரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் புருவனத்துக்கு மத்தியில் கொண்டு வாங்க. அனைவரும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்கள் புருவனத்தில் மட்டும் கவனத்தை வைங்க.
தம்பி தம்பி வாட்ஸ்அப் ப்ராப்ளம்? சார் எங்கள் எம்டி மூஞ்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சார். முன்ன வாங்க, நீங்கள் பின்னாடி போங்க. ஓ, உங்கள் எண்ணங்கள் முழுவதும் புருவநத்திக்கு மத்தியில் தான் இருக்கணும். தம்பி கண்ணை மூடுங்க. புருவ மத்தியில் எண்ணங்களை கொண்டு வாங்க. ஆழ்ந்த நிலைக்கு போயிடுங்க. என்ன திரும்ப எம்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரா? இல்லை, உங்கள் முகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ. இப்படியாடா பிஹேவ் பண்ணுவேன்? என்ன தோணுதோ அதானே சொல்ல முடியும். அதுக்கு என்ன மனசில் நினைச்சதெல்லாம் பேசிடுவியா? பில்கேட்ஸ் எப்படி பணக்காரானா? ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஐபோன் கண்டுபிடிச்சான்? மூளையை வச்சு தான் பில்கேட்ஸ் பணக்காரானா. மூளையை வச்சு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் கண்டுபிடிச்சான். அந்த ஐபோன்ல எத்தனை அப்டேட் வந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணுடா. 8+ இப்போ 10. 10க்கு அப்புறம் அடுத்த மாடல் வரும். இந்த மாடல் வந்தவங்க சரி பண்ணா என்னடா மைண்டியா? சும்மா டிஸ்டர்ப் நீங்க தான் யோசிங்க. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்ல. வாங்க மேல வாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சொல்லுமா. 1, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க போற வீட்ல கிச்சன் இருக்க கூடாது. நம்பர் 2, ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நாங்களே பேசி ஜென்யூனா பிரிஞ்சிருவோம். இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. 3, எனக்கு எப்போ தோணுதோ அப்போதான் நான் குழந்தை பெற்றுக்குவேன். நம்பர் 4, நாங்கள் யூகேல தான் செட்டில் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு we can decide. நாட் அன் இஷ்யூ, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல் ஃபைன். ஒரு ஸ்மால் கொஸ்டின். Tell me. இந்த ஜெனரேஷனில் சம் கேர்ள்ஸ் அவங்க பிஃபோர் மேரேஜ் ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டேய் என்னடா பேசுற? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஏன்னா ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் தட், அதுக்காக சொன்னேன். செம்ம ஆப்பு மச்சி. நம்ம தினேஷ் தெளிவாக பேசுகிறான், நல்லா பிரைட்டாக இருக்கா. அவனை எங்கே கூட்டு போகிற? அது ஒரு புது ட்ரீட்மெண்ட்டு, அது உனக்கெல்லாம் தெரியாது. சூப்பராக வரும். ஓ ஏய், என்னையும் ஒரு வாட்டி கூட்டு போ. நீ வேற அதெல்லாம் வேண்டாம். ஏன்? இல்லைப்பா, அது 30 years கீழே, அதாவது பிலோ 30 years ஒன்லி. ஆமாம். ஓ அப்படியா? ஒரு செகண்ட்ல தொழிலை மாத்திட்டானே. மூர்த்தி, பணம் இருந்தா கூட கடன் அன்பை முறிக்கும். ஏன்பா உன் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே கேட்குறேன். ஓ நீ தான் செலவு பண்ணிட்டு இருக்கல. வர இந்தா 500 ரூபாய். சரி 1000 ரூபாய் வச்சுக்கோ. ஏப்பா இது ஆட்டோ கூட பத்தாது. அவ்வளோ தூரமாக இருக்கு? இல்லை, அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட். ஓ கேஷ் இல்லையே. இந்த கார்டு இருக்குல்ல? கார்டு தான் இருக்கு. ஏய் எவ்வளோப்பா ஆகும்? எப்போ அங்கே தேய்க்கும் போது உன் செல்லுக்கு மெசேஜ் வரும், பார்த்து தெரிஞ்சுக்க. பின் நம்பர் 222 1 தானே? அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அங்கிள் சில கொஸ்டின்ஸ்களை உங்ககிட்ட கேட்பேன். கேளுங்க அங்கிள். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லணும். எதில்? ஃபிசிக்ஸா, பாட்னியா, பயாலஜியா, கெமிஸ்ட்ரியா? கொஸ்டின் நான் தானே கேட்குறேன். நீயா பேசிக்கிட்டு இருக்க? ஓகே அங்கிள், கேளுங்க. தினேஷ், உனக்கு பற்றி ஏதாவது தெரியுமா? அங்கிள் யூ மீன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்? கருமம் ரோட்ல என்ன பேசுறானுங்க பாரு. போத்தா போ. எப்போ லவுடாக பேசணுமோ அப்போ பேசாத. அந்த கருமத்தை பற்றி தான் கேட்குறேன். ஏதாவது தெரியுமா தெரியாது? ஆக்சுவலி அங்கிள், நான் 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். August 27 டேட்டு. என் ஃப்ரெண்டு ரமேஷ் ஒரு விஷயம் சொன்னான். இந்த விஷயத்தில் மட்டும் டீட்டெயிலாக டேட்டை நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ரமேஷ் சார் என்ன சொன்னார்? இந்த புக்கு சரோஜாவுடன் சில இரவுகள் டீட்டெயிலாக இருக்கு, படிக்கிறியா? மச்சி சொல்லுவானுங்க அப்படி இப்படின்னு. மல்லாக்கா படுத்து யோசிச்சாலும் 5 நிமிஷம் மேலே யோசிக்க முடியாது. செக்ஸுங்கிறது ஒரு தியானம் மாதிரி. ஃபிசிக்கலி எக்ஸசைஸ், மென்டலி எக்ஸசைஸ் ரெண்டுமே இதில் இருக்கும். எல்லாம் தியரி தானா? ஏன் அங்கிள்? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு சத்தம் போடாமல் பதில் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துருக்கியா? இல்லை அங்கிள். வச்சிருக்கீங்களா? எது? ஐயோ தினேஷ், இந்த லாஸ்ட் 6 மந்த்தா நீ ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்க. அடிக்கடி எல்லார் மேலேயும் கோவப்படுற. இதை பற்றி என்னைக்காவது நீ ஃபீல் பண்ணியிருக்கியா? எஸ் அங்கிள். சம்டைம்ஸ் நான் என் கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை குணப்படுத்துறது தான் அங்கிள் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். எங்க அங்கிள்? ஸ்பாவா அங்கிள்? ஆமாம், ஸ்பா மாதிரி இருக்கிற விபச்சார விடுதி. யூ மீன் ப்ராஸ்டியூட்ஸ்? ஆமாடா. ஆமாம், இங்கெல்லாம் ஒரு தப்பு இல்லை அங்கிள். தினேஷா, என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்தை குட்டியிலே இல்லை. என்னைய மாதிரி ஆளுங்க என்னதான் செய்வாங்க? அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்தா தான் தப்பு. இந்த மாதிரி பிளேஸ்க்கு வர்றது தப்பே இல்லை. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. பா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். பாத்தியா, ஓப்பனிங்கே பிரமாதமாக இருக்கு. நான் சொன்ன பார்ட்டி இவங்க தான். ஓ ஒரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன்.
T-shirt. Excuse me, I have to give you 10 rupees. Please take 10 rupees and give me back 10 rupees balance. யார் பண்ணி டீயே குடிக்காம கொண்டாந்து காசை கொடுத்துக்கிட்டு இருக்க? I think you forgot that day I took tea and I did not give you money. Then I said I'll give you back tomorrow. அப்படியெல்லாம் அனாமத்தா யாரு காசையும் வாங்க மாட்டேன். புடி டீ குடி காசு வாங்கிக்கிறேன். குடிக்கலாம் அந்த புடி. சாரி யாருன்னு தெரியல. தெரியலப்பா. என்னண்ணே நீங்க? Thank you. See you. Bye. வந்தவண்ண யாரு என்னன்னு விவரம் சொல்ல மாட்டீங்களோ உடைச்சு காமிச்சு தான் சொல்லுவீங்களோ புரியுதுல்ல இதோட ஆயிரக்கணக்கான ரூபா போச்சடா டேய் வர வர டீ குடிக்க வர்றவன் கூட்டத்தை விட கிளாஸை உடைக்கிறவங்க தான்டா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கீங்க